இதுவரை செஞ்சதையும்
அருண், குட் மார்னிங். உங்க பேர் இல்ல கேலக்சின்னு வருது. பின்னாடி பாருங்க. இல்ல இதுல பாத்தீங்கன்னா கேலக்சி வருது. உங்க பேரோட ஐடி நம்பர் பேரு முன்னாடி கேலக்சில இருந்தீங்களோ? அனைவருக்கும் வணக்கம். எண்ணாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஷிப் வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஷிப் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மதிவாணன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் அருண் தீபாச்சான் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நமக்கு அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அருண் தீபாச்சான் அவர்கள். The world is my country, all mankind are my brethren. To do good is my religion. I believe in God. Four-way test. Of the things we think, say or do, is it true? Is it fair to all concerned? Will it bring goodwill and better friendship? Will it be beneficial to all? Thank you. நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரொட்டேரியன் அருண் தீபாச்சான் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் நிகழ்வை அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும்
இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முதுகுத்தண்டை நேராக வைத்து இப்போ அகர உகர மகர ஓசை பார்த்தோம் இல்லைங்களா? இந்த அகர உகர மகர ஓசையில் ஆ சொல்லும் பொழுது இந்த சிம்முத்திரை, ஊ சொல்லும் பொழுது அப்படியே இந்த 3 விரல மடிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எளிமையானதுதான். ஊ சொல்லும் போது இந்த முத்திரை, இன் சொல்லும் பொழுது இந்த முத்திரை. இந்த முத்திரை போடும் பொழுது நல்ல இந்த தலைக்கு பிராணவாயு நல்லா கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பு இருக்கும். இப்போ குழந்தை அழுதுன்னு வச்சுக்கலேன், அல்லது ஒரு 3 மாத குழந்தையா இருக்கிற பொழுது அது பாத்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் இப்படிதான் போட்டிருக்கும். அதை எடுத்தோம்னா அது அழும். அப்போ அது அதோட தொடர்புடையது அப்படிங்கிறாங்க ஆய்வாளர்கள். அதனால அந்த பேசா எழுத்து செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஆதிமுத்திரை போட்டுக்கலாம். ஊ சொல்லும் போது சிமிய முத்திரை நல்ல அந்த நெஞ்சு பகுதிக்கு நல்லா அதிர்வு ஏற்படுத்தி உயிராற்றலை அதிகப்படுத்தும். ஆ சொல்லும் போது இந்த முத்திரை. ஒவ்வொரு எழுத்துக்கு இடையிலையும் நல்ல காற்று உள்ளிழுத்து உச்சரிக்கிறது முக்கியமானது. எல்லாரும் சேர்ந்து போயிடலாங்க. நீங்க எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் நீங்க தாராளமாக இந்த பயிற்சியை செய்யலாம். நீண்ட காற்று உள்ளிழுத்து வெளியேறிவிட்டது. அடுத்து செம்மிய முத்திரையில் ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து ஆதி முத்திரை போட்டு நீண்ட காற்று இழுத்து மறுபடியும் சிம்முத்திரையில் நல்ல மூச்சுள் இழுக்கிறேங்க. அடுத்த மூச்சுள் இழுக்கிறோம். அடுத்த மூச்சு. நீண்ட காற்று.
நீண்ட மூச்சு காற்று இழுத்து ஓ அப்படியே வணக்கம் தெரிவித்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக்கிறோங்க. இந்த யோக கல்வியை கொடுத்ததை வணங்கிக்கிறோம். இப்படி ஒரு உடலையும் உள்ளத்தையும் உருவாக்கி கொடுத்த இயற்கை பேராற்றலை வணங்குகிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் பலமும் கிடைக்க வேண்டும் என வேண்டுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்படியே கைகளையும் ஒரு 5 முறை மேல நல்ல அழுத்துப்படும் மாதிரி தட்டணுங்க. நல்ல ராஜ உறுப்புகள் சொல்லப்படும். 1 2 3 4 5 அப்படி ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே பின்னாடி தட்டு முறை 5 முறை. 1 2 3 4 5 அப்படி இந்த சைடு 1 2 3 4 5. அடுத்து 1 2 3 4 5 1 2 3 4 5. அடுத்து பாருங்க 1 2 3 4 5 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கைகள்ல ஏற்பட்ட மாறுதலையே கவனிக்கிறோம். ஆழ்ந்து நிதானமாக காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக கால் மூட்டுக்கான பயிற்சி. 2 கைகளையும் இடுப்பில் வைத்து மெல்ல குதிகாலை மட்டும் அப்படியே மேல உயர்த்தி அப்படியே மேல கொண்டு வாங்க. அப்படியே கால் முழுவதும் மேல வருது. அப்படியே 10 வினாடிகள் வைக்கிறோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து முதுகு தண்டுக்கானது நீண்ட காற்றோடு இருக்கிறோம். 1, 2, நல்ல தலையை பின்னாடி தொங்க விடுங்க. நல்ல லங்ஸ் விரிவடையட்டும். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்து பக்கவாட்டில் காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கைகள் காதோடு சேர்த்து இருக்குது. அப்படியே 10 வினாடிகள் வைக்கிறாங்க. அப்படியே மெல்ல மேல வரும். ஆப்போசிட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கைகளை கோர்த்துக்கலாங்க. கைகளை கோர்த்துட்டு மூச்சு காற்று உள்ள இழுக்கும் பொழுது கை முன்னாடி வரட்டும். 1, 2, 1, 2, 1, 2. அப்படியே கொஞ்சம் மேல உயர்த்து. தோள்பட்டை உயர்த்து. 1, 2, 1, 2, 1, 2. அப்படியே கட்டலவன் நல்ல குதிகால மேல உயர்த்துறாங்க. 2, 1, 2, 1, 2. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நம்முடைய நரம்புகள் வந்து இந்த குதிகால் இருக்கு இல்லைங்களா, இந்த வலது கால் குதிகால் நரம்புகள் வந்து இந்த இடது பக்கத்தையும் இந்த இடது பக்கத்தினுடைய நரம்புகள் வந்து வலது பக்கத்திலையும் இயக்கமாகுது. அப்போ ஒவ்வொரு கால்களையும் நீங்க மாத்தி மாத்தி செய்யும் போது வலது பக்கம் தூக்குனீங்கன்னா இடப்பக்கம் வேலை செய்யும், இடப்பக்கம் தூக்குனா வலது பக்கம் வேலை செய்யும். அப்போ மிக முக்கியமானது 2 சைடும் செய்வது அவசியமானது. நாம ஒரு சைடு செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா ஒரு பக்கத்தினுடைய சைடு மட்டும்தான் வேலை செய்யும். அதனால எப்ப செய்தாலும் யாரு செய்தாலும் நீங்க ஒன் சைடு செஞ்சுட்டு விடாதீங்க. அது ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். தொழில் முறையும் அதே போலதான். தொழிலுக்குள்ள வந்து ஒரே மாதிரியான கை இயக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கை பயன்படுத்துறது குறைவா இருக்கும். இதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அதே அளவுக்கு 50% இதையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் யோக பயிற்சியில வலது கால் எடுத்து போட்டா இடது பக்கம் செய்யறது, இடது பக்கம் போட்டோம்னா வலது கால் கண்டிப்பா செய்யறது, மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அதனால மிக முக்கியமான விஷயம். குறிப்பா வந்து இப்போ வாதத்துல வந்து வலது பக்கம் அடைப்பு இருந்ததுன்னா இடது கைங்காலும் இழுத்து பிடிக்கும், இடது பக்கம் அடைப்பு இருந்ததுன்னா வலது பக்கம் இழுத்து பிடிக்கும். அதனால பக்கவாதம் என்பதுக்கு வாதம்னாவே காற்றை ஒழுங்குபடுத்தினாவே அந்த பிடிப்புலாம் வராது.
அதனால மிக முக்கியமான பயிற்சி இந்த 2 சைடும் செய்வது. ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்றழுத்தத்தை மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்து தோப்பு கரணம் இருக்கு, அதுல பிடித்து ஒரு 5 முறை கால் கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கலாங்க. நல்லா அமர்ந்து எழுந்திருக்கும் பொழுதுதான் இந்த பெருங்குடல் நல்லா அழுத்தப்படும். குறிப்பா இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு முழுமையா அது வெளியேறுவதில்லைங்கிறதே மொத்தமான ஆய்வு. அதனால நீங்க நல்லா உட்கார்ந்து எழுந்திருக்கிற போது இந்த பெருங்குடல் நல்லா இயங்கும். பெருங்குடல் இயங்கினாதான் மூச்சோட்டம் நல்லா இருக்கும். அதனால நல்லா அமர்ந்து எழுந்திருக்கும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 கைகளை தொங்க விட்டு ஒரு ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே எப்பவும் செய்யும் இல்லைங்களா, இதயத்தை நல்லா சீராக இயக்க வச்சு அப்படியே ஓய்வுக்கு போகுது. அப்படியே நல்லா வலதும் இடதும் மேல மேல மாத்தி வரணுங்க. நல்லா செய்யறோம், இன்னும் நல்லா செய்யுங்க, இன்னும் நல்லா செய்யுங்க, வேகமா செய்யுங்க, வேகமா செய்யறோம், வேகமா செய்யறோம். இன்னும் வேகமா செய்யுங்க, வேகமா செய்யுங்க. அப்படியே மெதுவாக நீண்ட காற்று இழுத்து வாய் வழியாக அடுத்து நல்ல பின்னாடி அடிக்கிற அளவுக்கு வேகமா செய்யுங்க, வேகமா செய்யணும், இன்னும் வேகமா 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 செய்யுங்க, வேகமா செய்யுங்க, வேகமா செய்யுங்க. அப்படியே செய்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே மெல்ல மெதுவாக கால்களை இயல்பு நிலைக்கு கொண்டு இடுப்புல கைகள் வைத்து நீண்ட மூச்சுகள் எடுத்து அடுத்து பக்கவாட்டில் நல்லா வேகமா செய்யறோம், இன்னும் நல்லா வேகமா செய்யுங்க, இன்னும் வேகமா செய்யறோம், வேகமா செய்யறோம். அப்படியே வேகப்படுத்துறோம், வேகப்படுத்துறோம், நல்லா வேகப்படுத்துங்க, வேகப்படுத்துறோம். அப்படியே நீண்ட மூச்சு இழுத்து அப்படியே படுத்துட்டு அப்படியே இதய துடிப்பையே கவனிக்கிறாங்க. உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும். இது போல வைத்து அப்படியே தரையில கிடக்குது. நல்ல வயிறு மேல வர்ற வரைக்கும் காற்றை உள்ளெடுத்து மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அதை விட ஒரு ஆழமான மூச்சு.
அப்படியே வலது கால் மடித்து பிடிக்கிறோம். அப்படியே 10 வினாடிகள் இருக்குதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு காற்று. அடுத்து இரு கால்களையும் இணைத்து பிடித்து அப்படி லேசா முன்னும் கொண்டு வாங்க. அப்படியே பக்கவாட்டில் அப்படி இந்த சைடு ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் அப்படியே மேல வாங்க. புஜங்காசனா, பாம்பாசனா, அப்படியே ஒரு 10 வினாடிகள் இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே பின்னாடி குதிகள் நல்ல அடிக்கட்டுங்க. நல்ல அடிவயிற்று பகுதி இயக்கப்படட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்றுள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும்.
அப்படியே இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து அப்படியே மேல அமர்ந்து முயலாசனா. அப்படியே இந்த நிலையில் 10 வினாடிகள் இருக்கிறோம். உடலை நேர் வைத்து ஒரு நிதானமாக ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும் காற்று. அடுத்ததாக பக்கவாட்டில் இடது கை சரிவாக இருக்கட்டும். அப்படியே வலது கை மூச்சு காற்றை உள்ளெடுத்தவாறு கை மேல வரட்டுங்க. கை மேல வருது, காற்று உள்ளே செல்கிறது, உள்ளே செல்கிறது, உள்ளே செல்கிறது. அந்த காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே சாயரும். அப்படியே வைக்கிறேங்க. நல்லா இழுக்கப்படட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்த கை மூச்சு காற்று உள்ள எடுத்துக்கொண்டே கை மேல வரட்டுங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா இந்த பகுதியில ஏற்பட்ட மாறுதலையே கவனிச்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அடுத்து திருகிய நிலை, முதுகுத்தண்டை திருகிய நிலை. அப்படி இடது கை பின்னாடி போகுது, வலது கை இடது கால் பிடிச்சிருக்கு. பாருங்களேன். நல்ல மூச்சு உள்ளெடுத்து அந்த மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு நல்ல முதுகுத்தண்டுல கவனத்தை வைங்க. நல்ல முதுகுத்தண்டு சீரடைகிறது. முதுகுத்தண்டோடு தொடர்புடைய மூளைக்கு நினைவாற்றல் பெருக்குகிறது. ஒரு நீண்ட மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்த சைடு. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே கைகளை உரசி
அப்படியே நல்லா நம்முடைய முகத்தை வருடி விடுங்க. அடுத்ததாக கிரியை பயிற்சி. காற்றை கொடுத்து உடலை சுத்தப்படுத்துவது. நல்ல இந்த மழை காலமா இருக்கிறதுனால லங்ஸ்ல நீர் கோர்த்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பாக இருக்கும். அதனால காலையில அந்த மிளகு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது போல வரிசைப்படுத்தி எடுத்துக்கொண்டு நீங்க கிரியை பயிற்சியை செஞ்சீங்கன்னா இந்த மழை காலத்துல வரக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் சரியாகும். குறிப்பாக இந்த லங்ஸ்ல சளி தேங்கினாதான் காய்ச்சல் வரும், சளியை வெளியேற்றதுக்காக வேண்டி. அப்போ லங்ஸ் சுத்தமா வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காய்ச்சல் வர்றது கூட குறையும். அப்படியே காய்ச்சல் வந்ததுனாலும் அது பெருசா நிக்காது, 4 நாள் 3 நாள் இருக்காது, 1 நாள் அல்லது 2 நாள் இருக்கும். அப்படியே படிப்படியாக குறையும். உள்ள லங்ஸ்ல அதிகமாக சளி தேங்கினாதான் அதை வெளியேற்றதுக்காக வேண்டிய வெப்பம் அப்படியே இருக்கும். அதனால கிரிய பயிற்சி என்பது சாதாரணமானது இல்லை, மிக முக்கியமானது, அவசியமானது. அனைவரும் செய்யுங்க. நல்லா வலது நாசி அடைச்சிட்டு 5 முறை இடதுல வெளியேற்றணும். 1 2 3 4 5. அடுத்த ராசி 1 2 3 4 5. அப்படி வெளியேற்றும் போது இந்த வயிறு இருக்குங்களா, அந்த வயிறு நல்லா உள்ளே வெளியே போய் வரணும். அப்பதான் அது முழுமையாக இயங்குதுன்னு அர்த்தம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுங்க. பஸ்திரிகா. நல்ல உள்ளிழுத்து வெளியேற்றுறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்த நாசி நல்ல உள்ளிழுத்து வெளியேற்றோம். 1 2 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஒரு ஆழ்ந்து நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்து இரு கைகளின் தோள்பட்டையில் வச்சுக்கிறோம். தோள்பட்டையில் வைத்து நல்ல உள்ள இருக்கிறோம் காற்று. 1 2 1 2 1 2 1 2 1 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக நீண்ட மூச்சுள் இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்தது கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. நன்றாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேற்றுங்க. ஆழ்ந்த மூச்சு.
இதற்கு மாற்று பயிற்சியாக நீண்ட காற்று இழுத்து காதுகளை அடைத்து மகர ஓசை மீண்டும் ஒரு முறை நீண்ட மூச்சு. மறுபடியும் ஒரு முறை. வாழ்க வளமுடன். அப்படியே கண்களை மூடி கைகள் வானத்துணைக்கு வைத்து உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து சுவாசத்தையே கவனிக்கிறோம். உள்ளே செல்லக்கூடிய காற்று வெளிவிடக்கூடிய காற்றிலேயே கவனம் இருக்கட்டுமே. காற்று அதுவாக நிகழட்டும். நம்முடைய முயற்சி இல்லாமல் தானாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். இந்த மூக்கு துவாரங்களில் காற்று பட்டு அப்படியே உள்ளே சென்று அப்படியே மெல்ல மெதுவாக வெளியேறுவதை கவனித்து அப்படியே செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சுவாசம் நம்முடைய பிடிக்குள் இல்லாமல் இயற்கையினுடைய பிடியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் கவனிப்பாளராக கவனித்துக் கொண்டே இருக்கிறோம்.
கண்கள் மூடிய நிலையில் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். கண்கள் மூடும் பொழுது கவனம் வெளி செல்லாது, உடலுக்குள் நிற்கும், உள்ளத்துக்குள் நிற்கும். நம்மை கவனிப்பவராக நாம் மாறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் பாஸ்கர் ஐயாவுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஹிலர் பாஸ்கர் ஐயாவுடைய செய்தியை செவி வழியாக கேட்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். உட்கார்ந்து தூங்குறதை பற்றி இன்று நாம் சிந்திப்போம். அது என்ன உட்கார்ந்து தூங்குறது? ஞானிகள் உட்கார்ந்து தான் தூங்குவாங்க. படுத்து தூங்குறத விட உட்கார்ந்து தூங்குறது சிறப்பு. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. அதாவது இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தலைவலி உள்ளவங்களுக்கு, தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க, இவங்கெல்லாம் உட்கார்ந்து தூங்கி பாருங்களேன், இதெல்லாம் சரியாக போயிருங்க. நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் முடி கொட்டுறது, நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் தலைவலி வர்றது, நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் தூக்க மாத்திரை சாப்பிட்றது. இது மூணுலேருந்து வெளியே வரணும்னா உட்கார்ந்து தூங்குவது ஒரு அருமையான ஒரு பயிற்சி. அதாவது நைட்டு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், படுத்து தூங்குவோம். இப்படி படுத்து தூங்கும் பொழுது நல்லா கவனிங்க, நமக்கு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ஆனால் உட்கார்ந்து தூங்கினா சீக்கிரம் தூங்கிடலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு நிம்மதியான டீப் ஸ்லீப் வரணும்னா உடம்பில் 4 விஷயம் நடந்தால் தாங்க வரும். அந்த 4 விஷயம் என்ன தெரியுமா? 1, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு முற்றிலுமாக ஜீரணமாக இருக்கணும். 2, புத்தியை பகலில் களைச்சி போட்டிருப்போம் இல்லையா, அதை ஒழுங்காக அடுக்கி வச்சிருக்கணும். 3, பகலில் களைச்சி போட்டிருப்போம் இல்லையா, அதை ஒழுங்குபடுத்தி. 4, உடம்புடைய உள் வெப்பநிலை 37 டிகிரி வந்திருக்கணும். இது 4 யாருக்கு நடக்குதோ அதுக்கப்புறம் தாங்க நிம்மதியான டீப் ஸ்லீப் அப்படிங்கிற ஆழ்நிலை தூக்கம் கிடைக்கும். இந்த தூக்கத்தை தூங்குறவங்களுக்கு முடி கொட்டுறது நின்றும், தூக்க மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தலைவலி, பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன் எல்லாம் சரியாக போயிருங்க. அதை எப்படி தூங்குறதுன்னு பாருங்க. அதாவது நிம்மதியாக டீப் ஸ்லீப் தூங்கணும்னா வழக்கமாக நம்ம படுத்து தூங்குறோம் இல்லையா, படுத்தா இது 4 நடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. ஆனால் உட்கார்ந்து தூங்கினா அரை மணி நேரத்தில் வந்துடும். படுத்து தூங்கும் பொழுது 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் புத்தி ஒழுங்கு பண்ணும், மனசு ஒழுங்கு பண்ணும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும், பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வரும். ஆனால் உட்காந்துட்டு தூங்குனீங்கன்னா, அதாவது உட்காந்துக்கிட்டே கண்ணை மூடி சும்மா இருந்தீங்கன்னா இந்த 4 அரை மணி நேரத்தில் நடந்துருங்க. ஒரு சில பேர்த்துக்கு அரை மணி நேரம் ஆகலாம், ஒரு சில பேர்த்துக்கு 3/4 மணி நேரம் ஆகலாம், ஒரு சில பேர்த்துக்கு 1 மணி நேரங்க, அதுக்கு மேலே போகாதுங்க. அதனால் இனிமேல் யாரும் படுத்து தூங்காதீங்க. படுத்திங்கன்னா இப்போ நைட்டு 10 மணிக்கு படுக்கிறோம் இல்லையா, நமக்கு டீப் ஸ்லீப் வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகும்னா கணக்கு போடுங்க. காலையில் 3 மணிக்கு தாங்க டீப் ஸ்லீப் வருது, அதுக்குள்ளே விடிஞ்சிருது, எந்திரிச்சு போயிடுறோம். நம்மெல்லாம் ஏன் தெரியுமா நிம்மதியாக தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, நம்ம படுத்து தூங்குறோங்க, அதாங்க ரொம்ப லேட் ஆகுது. இனிமேல் உட்காந்து தூங்கி பாருங்க. அது எப்படின்னா, பெட்டில் கடைசியாக படுக்க போகிறீங்க இல்லையா, படுக்காமல் பாருங்க, சும்மா உட்காந்துக்கணும். ரொம்ப பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, சாதாரணமாக உட்காந்துக்கணும், கண்ணை மூடி தூங்கணும்.
இது நாளும் நடந்து முடிச்சுட்டுனா அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து தூங்கிக்கலாம். சில பேர்த்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சில பேர்த்துக்கு 1 மணி நேரம் ஆகும், சில பேர்த்துக்கு 15 நிமிஷம் ஆகும், சில பேர்த்துக்கு 5 நிமிஷம் ஆகுங்க. எனவே இனிமேல் உட்காந்துக்கிட்டே தூங்குங்க. எப்போ 4 விஷயம் முடியுதோ அதுக்கப்புறம் படுத்துங்க. அப்படி படுத்திங்கன்னா மொத்தமாகவே 4 மணி நேரம் படுத்தா போதும். நீங்கள் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து தூங்குனீங்கன்னா இந்த 4 முடிச்சுட்டு படுத்து தூங்குனீங்கன்னா 4 மணி நேரம் போதும். 4 மணிக்கு எந்திரிச்சிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், டைம் மிச்சம். படுத்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்குறத விட உட்காந்து 4 மணி நேரம் தூங்குவதே உட்காந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து 4 மணி நேரம் தூங்குறது சிறப்பு. உடனே சில பேருக்கு சந்தேகம், தம்பி உட்காந்துட்டே தூங்க சொல்கிறியே, இந்த 4 விஷயம் முடிஞ்சால் படுத்து தூங்க சொல்கிறியே, இந்த 4 விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதான கேள்வி. சிறந்த கேள்வி, பதில் சொல்கிறேன். உட்காந்துட்டே தூங்குங்க. உட்காந்துட்டே தூங்கும் பொழுது உங்கள் உடம்பு உங்களை மீறி ஒரு ஜெர்க்காகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உட்காந்துட்டே தூங்குறீங்க, அப்படி ஒரு ஆடும். 1 நம்பர் எழுதிக்கிங்க, எண்ணிக்கிங்க. அடுத்தது மறுபடியும் உட்காந்து தூங்கிட்டே இருங்க. 2 3 தடவை உட்காந்து தூங்கும் பொழுது உங்கள் உடம்பு உங்களை மீறி ஜெர்க்கானா டீப் ஸ்லீப் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ படுத்து தூங்குங்க, அருமையான தூக்கம் வரும். தூக்கத்தில் கனவே வராது. கனவு இல்லாத தூக்கம் நல்லது, கனவு வந்தால் கெட்டது. ஆனால் நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள், கனவு வந்தால் நல்லதுன்னு தப்பாக எழுதி வச்சுருப்பாங்க. ரெம் தூக்கம், நான் ரெம் தூக்கம்னு புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கள் ஞானிகளுக்கு கனவே வராதுங்க. யாருக்கு கனவு வரவில்லையோ நீங்கள் ஆழ்நிலை தூக்கத்துக்கு சென்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏன் தெரியுமா கனவு வருது? இந்த புத்தி மனசும் அடிக்க வைக்காமல் படுத்துட வேண்டியது. இது 3 சண்டை போடுது, நான் தூங்குறேன் நீ தூங்குறேன்னு. அதாங்க கனவு. கனவு வரும் தூக்கம் நல்லதல்ல. எனவே இனிமேல் உட்காந்துட்டே தூங்குங்க. எப்போ 3 ஜெர்க் ஆகுதோ படுத்து தூங்குங்க. கொஞ்ச நேரம் தூங்கினா போதுங்க. பகல் அவ்வளவு தெம்பாக இருக்கும். தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். இங்கே பாருங்க, அதுக்காக ஹால் இருக்கு இல்லையா, அதில் உட்காந்து தூங்கிட்டு 3 முறை ஜர்க் ஆகிட்டு அப்புறம் எந்திரிச்சு நடந்து போய் பெட்ரூமில் போய் படுக்காதீங்க. நடந்து போகும்போது தூக்கம் கலைஞ்சிரும். எங்கே கடைசியாக படுக்கிறீங்களோ அங்கேயே உட்காரணும். சில பேர் உட்காந்து தூங்கிட்டு 3 முறை ஜர்க் ஆகிட்டு அப்பா தூக்கம் வந்துருச்சுன்னு எந்திரிச்சு போய் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு யூரின் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்திங்கன்னா தூக்கம் வராது. அதாவது முதல்லையே யூரின் போயிட்டு முதல்லையே தண்ணி குடிச்சிட்டு முதல்ல லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக அங்கே பெட்டில் வந்து படுக்க போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அப்படி உட்காரணும், கழுத்து தொங்க போடணும். அவ்வளோதான். உட்காந்துட்டே இருங்க. அதிகபட்சம் 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரங்க. 3 முறை ஜர்க் ஆயிரும். படுத்து பாருங்களேன், நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தூக்கம் அருமருந்து. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து தூக்கம். எனவே நாம் உட்கார்ந்து தூக்கும் பழக்கத்தை செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்போ பாருங்கள், இந்த பஸ்ஸில் போகும்போது தூக்கம் வருதா? காரில் போகும்போது தூக்கம் வருதா? ஸ்கூலில் போய் உட்காந்தா டீச்சரை பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா? காலேஜில் போய் உட்காந்திங்கன்னா லெக்சரர் பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா? புரிஞ்சுக்குங்க, உட்காந்தா தூக்கம் வருதா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. யார் ஒருவர் ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்து சும்மா உட்காந்துருக்கீங்களோ தூக்கம் வந்துடுங்க. நம்மெல்லாம் சும்மாவே இருந்ததே இல்லை, அதான் தூக்கம் வரவே மாட்டேங்குது. சரி, பகலில் தான் இருக்க முடியல, இரவாவது இருக்கலாமா இல்லையா? யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்றீங்களோ, யாருக்கெல்லாம் தூக்கம் ஒழுங்காக வரலன்னு சொல்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ, யாருக்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கோ, யாருக்கெல்லாம் பக்கவாதம், பிரெயின் டியூமர், பார்க்கின்சன் போன்ற மூளை சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறதோ, தயவு செய்து இனிமேல் உட்கார்ந்து தூங்குங்கள். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்து தூங்கிட்டு 3 ஜர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கி பாருங்கள். இது எல்லாமே சரியாக போயிடும். முடி நன்றாக வளரும், நல்லா சிந்திக்க முடியும், பக்கவாதம் சரியாக போயிடும், பார்க்கின்சன் சரியாக போயிடும், கண்டிப்பாக தலைவலி எல்லாம் சரியாக போயிடும். நாம் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி யார் உட்கார்ந்து டெய்லி தூங்க ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் தூக்க மாத்திரை பயன்படுத்தும் நபராக இருந்தால் படிப்படியாக குறைத்து 6 மாதத்தில் முற்றிலுமாக அதிலிருந்து வெளியே வந்து விடலாம். உட்கார்ந்து தூங்குவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. வாழ்க வளமுடன். தூக்கத்தை பத்தி எழுதியிருந்தாரு, பேசியிருந்தாரு. தூக்கம்தான் ஒரு மனிதனுக்கான முழு மருந்து அப்படிங்கிறதும்
நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு. தூக்கம் தான் வந்து ஒருத்தரை வந்து புதுப்பிச்சுக்குது. எப்படி இரவுல வந்து செடிகள் வளர்ச்சியாகுதோ அதே போல உங்க மெட்டபாலிசம் நடக்கணும் அப்படின்னா, வளர்ச்சிதை மாற்றம் நல்லா நடக்கணும்னா தூக்கம் அவசியம். அது இயற்கையான தூக்கமாக இருக்கணும். அதுவும் காற்றோட்டமான இடத்துல தூக்கணும். அது குறிப்பா வந்து ஜீரணிச்ச பிறகு தூங்குறது அவசியமானது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தாரு. அதனால கேளுங்க, கேட்டதை வந்து நடைமுறைப்படுத்துங்க, கற்க நிற்க அப்படிங்கிறாரு வள்ளுவர். அப்போ கற்றபடி வந்து நம்ம நிற்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த உடம்பு வந்து அப்படி ஒரு விரிவான உடம்பு. அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது. இந்த உடம்பு பெற்றதுக்கு வந்து கொடி பொடியா சொல்லிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்துல வந்து இது இறைநிலை அடையணும், ஒரு சமாதானம் அடையணும் அப்படிங்கிறாங்க. அதனால ஒரு விஷயமும் நம்ம உள்வாங்கி மேல உயர்றதுக்கான வழிமுறைகளாக பயிற்சிட்டு வருது அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு, நேற்று நம்ம பார்த்தது வந்து நிலம் பஞ்சபூத சக்தி பார்த்தோம். நிலத்துல இருந்து காற்று உற்பத்தி ஆகுது. காற்று வந்து உள்ள பூமியில எங்கேயும் நிறைஞ்சிருக்கு. அந்த காற்று மூக்கு வழியாக உள்ளே சென்று நுரையீரலில் சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிடத்துக்கு 17 to 18 முறை. ஒரு நாளுக்கு 21,600 சுவாசம் உள்ள இருந்தது போய் வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த மனிதன் வந்து 120 ஆண்டுகள் உயிர் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றாரு. அதேதான் வந்து 21,600 ஓடுகள் வந்து சிதம்பரத்துல அந்த கோயில்ல அடைச்சிருப்பாங்க. 72,000 நாடி நரம்புகள் உள்ள இருக்கு. அந்த 72,000 நாடி நரம்புகளுக்காக அந்த ஆணி சங்கிலி அடிச்சிருப்பாங்க. இப்படி தத்துவங்களை வந்து உடம்புடைய தத்துவங்களை வந்து கோயில்கள்ல வச்சு பண்ணிட்டே இருக்காங்க. அதைய புரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய முழுமை அடையிறதுக்காக வேண்டி. அதனால சுவாசமே உயிர், அந்த காற்றே கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். கடந்து உள்ள போறது. இந்த காற்று சக்தி வந்து உள்ள நுரையீரலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நுரையீரல் வந்து பாதிப்படைந்தது அப்படின்னா வெள்ளை நிறத்துல வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. பொடுகு, தேமல், சளி, கொலை இதெல்லாம் வந்து நுரையீரல் சார்ந்தது. இந்த கோலை சளியெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா குறிப்பா வந்து காரத்தை கொடுத்தாதான் வெளியே. இப்போ நீங்க நல்ல ஒரு முப்பொழியாக நீர் வரணும் அப்படின்னா இனிப்பு கொடுத்தா வராது, உப்பை கொடுத்தா வராது, கசப்பை கொடுத்தா வராது. நல்ல அந்த மூலிகை சாறு, அந்த துளசி, தூதுவளை, திருநீற்று பச்சளை எல்லாம் போட்டு நல்லா மிளகு, பூண்டு மிளகு, சீரகம் போட்டு கொதிக்க வைப்பாங்க. இது சைவம் சாப்பிட்றவங்க. அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா நாட்டுக்கோழியை போட்டு அது சாறு எடுத்து வச்சு குடிக்கிறாங்க. இப்படிதான் காலங்காலமாக மருத்துவ முறைகள்ல வந்து பாட்டி வைத்தியம்னு சொல்லிட்டு பின்பற்றி வந்துட்டு இருக்கு. அது வந்து உடம்பு பக்க விளைவு ஏற்படுத்தாது. அதாவது சளி என்பது உள்ள இருக்கணுமா வெளியேறணும்னா வெளியில வரணும். வெளியேறதுக்கு வந்து மருத்துவம் பார்க்கணும். அப்படி வெளியேறணும்னா இந்த பெருங்குடல் இருக்கு இல்லையா, இந்த பெருங்குடலை சுத்தமானாதான் இந்த நுரையீரல் சுத்தமாகும். அதனாலதான் சித்த மருத்துவத்துல முதல்ல அவங்களுக்கு வந்து பேதி மாத்திரையை கொடுத்துருவாங்க. பேதி கொடுத்துட்டு தான் மருத்துவம் பார்க்கறதாக காலங்காலமாக வரலாறு இன்றைய வரைக்கும் இருக்கு. அதனால குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படிங்கிறாங்க. அப்ப குடல் நல்லா இருந்தாதான் உடல் சுத்தமா இருக்கும். ஒருத்தருடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தணும், ஒருத்தருடைய உடம்ப சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து பெருங்குடலை சுத்தப்படுத்தணும். அப்ப பெருங்குடல் நல்லா கீழே சுத்தமா வெளியேறிச்சுன்னா இதனுடைய கொள்ளளவு அதிகமா பிடிக்குமா? இங்க தேங்கி இருந்ததுன்னா எப்படி போகும் மூச்சு? அதனாலதான் வந்து இயற்கை மருத்துவத்துல இனிமக்கன்னு ஒண்ணு இருக்கும். அது நிறைய தண்ணியை உள்ள விட்டு அது ஆசனவாய் வழியாக வச்சு முழுக்க வந்து வெளியே காய்ச்சலுக்கும் அந்த முறையை வந்து நாங்க பின்பற்றி இருக்கிறோம். அதனால ஒருத்தருக்கு காய்ச்சல் இருக்குதுனாவே அவங்களுக்கு வந்து லங்ஸ்ல பிரச்சனை இருக்கும். அந்த பெருங்குடலை பிடுங்கி விட்டோம்னா சுவாசம் நல்லா உள்ள போய் வரும், ரத்த சுத்தமாகும், நோய் குணமாயிடும். அதனால ஒரு
ஒருத்தர் நல்ல சுவாசத்திறன் இல்லை அப்படின்னாவே, உங்களுக்கு பீசிங் வருதுனாவே அவங்களுக்கு பெருங்குடல்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தீராத சளி ஒருத்தருக்கு எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பெருங்குடலை சரிப்படுத்தணும். பெருங்குடலை சரிப்படுத்துறதுக்கு வந்து கடுக்காய் பொடியும் தேனும் பயன்படும், திரிபலா பயன்படும், மிளகும் தேனும் பயன்படும், நல்ல கீரை சூப் பயன்படும், காற்றோட்டமான இடத்துல தூங்குறது பயன்படும், நார்ச்சத்தான உணவுகள் சாப்பிடுறது பயன்படும். அதனால பெருங்குடல் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். உண்டு கழித்தல்னு இருக்கு. உண்பது மட்டும்தான் நம்முடைய வேலையா இருக்கு. கழித்தல் வந்து உடம்புடைய வேலைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உடம்புடைய வேலைதான். ஆனா நம்ம இயற்கையா இல்லையே. இயற்கையாக நீங்க உணவுகள் எடுத்துக்கிட்டு இயற்கையான இடங்கள்ல தூங்கணும் அப்படின்னோம்னா நிச்சயமாக அது உடம்பு பார்த்துக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. நிச்சயமாக வந்து அந்த இயற்கையோட இணைந்த வாழ்வு அப்படிங்கிறது முற்றிலும் அறுபட்டு நின்றுட்டு. அதனால பெருங்குடல் சுத்தமே நுரையீரல் சுவாசத்திறனுக்கு ஊக்குவிக்கும் என்பதை நாம் ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணும். இது நல்ல இந்த இரட்டை இலை மாதிரி வச்சுக்கணும். இருக்கு இந்த இடத்துல நுரையீரல். இந்த நுரையீரல் நல்லா இருக்கிறதுனால இந்த மூக்கு நல்லா இருக்கும். அப்போ மூக்குல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, மூக்குல அரிப்பு இருக்கிறது, மூக்குல சதக்கட்டி வளர்றது, இதெல்லாம் அறுவை சிகிச்சை பண்றது சரியா அல்லது உள்ள நுரையீரல சரி பண்றது சரியா அப்படின்னா உள்ள நுரையீரல சரி பண்ணாதான் இங்க வரக்கூடியது சரியாகும். நம்ம என்ன பண்றோம்னா ஏதாவது வந்துட்டு போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துடுறோம். ஆனா அதை தாண்டி உள்ள நோக்கணும், உள்ள பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த தத்துவம் சொல்லுது. மிக முக்கியமானதுங்க. இந்த உள்ளையும் வெளியும் பொருத்தி பொருத்தி பார்க்கறது வந்து நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். மற்றவங்களை பார்க்கும் பொழுது கூட ஒரு சிலருக்கு வந்து அந்த மூக்கு நல்லா அந்த இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் இருக்கும். அவங்களை எல்லாம் கவனிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக காற்றோட்டம் இல்லாத தூங்குறாங்கன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து உள்வாங்கிக்கிறது கடினம். ஏன்னா அது நீங்க கொஞ்சம் இதுக்குள்ள ஈடுபட்டாதான் அது உங்களுக்குள்ள மாறும். அதனால சளி, தும்மல், கோலை இதுக்கான சுவை வந்து காரம். காரம் கூடுனாலும் லூஸ் மோஷன் போயிடும். இப்போ நல்ல அசைவ உணவுலாம் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் அப்புறம் அரசு கொடுக்கக்கூடியதுல வந்து நல்லா உற்சாகமா இருக்கணும், எல்லாரும் உறுதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பானம் கொடுக்குறாங்க. அதை நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு தாறுமாறா உள்ள குடிச்சிருவாங்க. அந்த குழம்பு எல்லாம் அதிகமா தீர்ந்துன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா போய் முளவடிய ஒரு டப்பா வெளுத்திருந்து கொட்டி காரத்தை கொட்டி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிருவாரு. அப்ப காரம் அதிகமா போகும்போது மறுநாள் பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகும். காரமே கொடுக்காம விட்டா போகாது. அப்ப காரம் அதிகமா போனா லூஸ் மோஷன் ஆகும், காரம் கொடுக்காம விட்டா அரெஸ்ட் ஆயிடும். அதனாலதான் பேதி எடுத்த அன்னைக்கு வந்து மோர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அந்த அன்னைக்கு காரம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து காரம் அதிகமாகவும் போயிடக்கூடாது, குறைஞ்சும் போயிடக்கூடாது. அதுதான் மிகவும் குறையணும் நோய் செய்யும் ஒரு வழிமுதலாக ஒன்று அப்படிங்கிறாங்க. அப்போ கார சுவையை சீராக எடுத்து நம்முடைய பெருங்குடலையும், நுரையீரலையும், சுவாசத்திறனையும், உயிராற்றலையும், மன ஓட்டத்தையும் சீர்படுத்துவோம். அடுத்தது மிக முக்கியமானது, இந்த பகுதி எந்தெந்த வெளிப்படும் அப்படிங்கிறத வந்து நாம் அடுத்த நாள்ல வந்து தெளிவாக பார்க்க போறோம். இந்த பக்கம் பார்க்கறது வந்து மிக முக்கியமான பகுதி அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுட்டு சந்திப்போம். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி, நன்றி ஐயா. இன்று சிறப்பான ஒரு விளக்கத்தையும் அற்புதமான ஒரு நிகழ்வையும் அளித்த கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் ரோட்டரி சங்கத்திலிருந்து இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வெளியிலிருந்து ஆதரவைத்துக் கொள்ளும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி தொகுப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம் என்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மீட்டிங் முடிச்சுக்கலாம். நல்லது. ஓகே ஓகே. வாங்க நீங்க சொல்லி செய்ய மாட்டோம்.